فبأي آلاء ربكما تكذبان فبأي புகழ் அனைத்தும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயகனாகிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் தன்னால் தன் வாழ்வில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லவர்களின் மீதும் இந்த கடமையான ஜும்மா தொழுகையை நபி வழிப்படி அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம்மவரின் மீதும் உண்டாகட்டுமாக. பேச்சுக்களிலே சிறந்த பேச்சு என்றால் அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான். வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எது என்றால் எம்பெருமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் தான். இந்த மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் இந்த உலகத்தில் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுகா. ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வ அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ஏன் கட்டுப்படணும்? கட்டுப்படுதல்னா என்ன? கட்டுப்படுதல் என்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றானோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூதரை அனுப்பி கொண்டு அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார். உங்களை வெறுமனே ஒரு உதாரணம் சொல்லிடலாம். நீங்கள் இப்படியெல்லாம் வாழுங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம், அவங்களும் வலிக்குதா எங்கேயாவது, அவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸிங்க, ஆனால் பின்பற்றணும்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். எப்படி? ஒரு இறை தூதரை நியமிக்கின்றான். அந்த தூதரை அல்லாஹ் தஆலா எப்படி வாழ சொன்னானோ அதன் அடிப்படையில் அவங்க வாழ்கிறாங்க, வாழ்ந்து காட்டிட்டு மரணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பின்பற்ற சொல்கிறாங்க. அந்த தூதரை நீங்கள் முழுவதுமாக பின்பற்றுங்கள், அந்த தூதரை முழுவதுமாக நீங்கள் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறான். ஆனால் நம்ம யோசனை பண்ணி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தூதரை பின்பற்றுகிறோமா? எல்லா விஷயங்களையும் நம்முடைய தூதரை பின்பற்றுகிறோமா? நாம் சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நமக்கு மிக தெளிவாக தெரியும், வா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. உண்மையாகவே தெரியும். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு கடவுள் கொள்கையில் இருக்கிறாங்க, மாற்று கருத்தில் இருக்கிறாங்க, பல்வேறு அனாச்சாரங்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விளங்கி நம்ம தனியாக இருக்கிறோம். ஒரு இறை கொள்கையை கடைபிடிக்கணும்னு மிக உறுதியாக அழகாக விளங்கியிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக கடைபிடிக்கிறேனா, ஒழுங்காக பின்பற்றுகிறேனா? யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனிதன் மீதும் 5 நேர தொழுகை கடமை. வகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு சொல்லியாச்சு. யோசனை பண்ணி பாருங்கள். நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதாக இருந்தால், வகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு சொல்கிறானே, எத்தனை பேர் எடுத்த இந்த விஷயம் சரியாக இருக்குது? 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறோமா? பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுவதற்காக வரோமா? இல்லை தொழாமலே இருக்கிறோமா? நிறைய பேர்த்துக்கு ஃபஜர் தொழுகை மௌத்தாக போயிடுச்சு. ஃபஜர் தொழுகையில் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எந்திக்கிறதே கிடையாது. நம்ம எப்போ எந்திக்கிறோமோ அப்போ தொழுகிறாங்க. இதுதான் நபியை பின்பற்றுறதா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட கட்டுப்படுங்கனாக்கா இதுதான் கட்டுப்பாடா? நம்ம இடத்துல
ஒரு பண்பு 2 பண்பு இல்லைங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்மகிட்ட இப்போ எப்படின்னா வரதட்சணை திருமணத்துக்கு போகிறது கிடையாது, ஆடம்பர விருந்துக்கு போகிறது கிடையாது, வட்டிக்கு போகிறது கிடையாது, கூட்டுதுவாக்கு போகிறது கிடையாது, அறாமான வேலை செய்கிறது கிடையாது, அலாலா பார்த்துக்கலாம். இப்படி மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களாம் தெரிஞ்சிருக்கிறோம், அதில் பெரும்பான்மையான விஷயத்தில் கலந்துக்கிறது இல்லை, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கட்டுப்படுங்க அப்படின்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாச்சாரமான விஷயங்கள் விலகுவது மட்டும் தான் கட்டுப்படுதலா? அல்லாவுக்கும் அல்லாவோட தூதருக்கும் எது சொன்னாங்களோ அது செய்யறது கட்டுப்படுதல் இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம செய்யறோமா? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான் இல்லைங்களா, முழுவதுமாக நீங்கள் கட்டுப்படுங்கள்ன்ட்டு. நம்ம அனாச்சாரமான விஷயங்கள் விலகுவது மட்டும் கிடையாதுங்க. அல்லாஹ் தஆலா வஅகீமுஸ் ஸலாத வ ஆத்து ஸகா வல் ஹஜ் அப்படின்ட்டு நம் மீது கடமையாக்கப்பட்ட அனைத்தையும் நாம் சரியாக செய்யணுங்க. ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க, நான் 5 தொழுகை தொழுதுக்கிறேன், ஆனால் வட்டிக்கு போகாமல் இருக்க முடியாது, அறாமான வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் உண்மையான கட்டுப்படுதல். அப்படி சொல்லும்போது சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்க மக்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் யாராவது இதை புறக்கணித்தால் நிச்சயமாக நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீங்க. நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க, அல்லாஹ்வை தான் நம்ம கட்டுப்படணும், அல்லாஹ்வோட தூதருக்கு தான் கட்டுப்படணும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச நாம அல்லாஹ்வோட தூதருக்கு கட்டுப்படாமல் இருந்தால், அல்லாஹ்வோட தூதரை பின்பற்றாமல் இருந்தால் நம்மை விட பாவிகள் யாரும் கிடையாது, நம்மை விட தண்டிக்கக்கூடிய மனிதர் யாரும் கிடையாது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது, இறை தூதரை ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, அவங்கள பற்றின கவலையே வேண்டாம். நாம் தெளிவாக விளங்கியிருக்கின்றோம், அல்லாஹ்வை விளங்கியிருக்கின்றோம், அல்லாஹ்வோட தூதர் தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு தெரியும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டிப்பான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணுறோமே. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க இல்லையா, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன்னு சொன்னாங்க இல்லையா. இது கேட்கும்போது யார் திருடினாலும் கையை வெட்டுவாங்கன்ற உணர்வு வரணும் இல்லையா. நாம் அப்போ தெரியுது, தப்பு பண்ணால் தண்டிப்பாங்க, இது பொதுவான இயல்பு. அது யாருக்கு? ஒரு மூமினுக்கு தான் அந்த பயம் இருக்கும். அல்லாஹ்வுடைய சொன்ன வார்த்தை, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவோனாக்கா, இந்த இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்ட எந்த மக்களானாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறாங்க குர்ஆனில், அடுக்கிறான் இல்லைங்களா. இந்த குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அறிவுரை யாருக்கானது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் இந்த குர்ஆனை விளங்கி இருக்கின்றோம், இது இறை வேதம்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கின்றோம், அதில் மாற்று கருத்து இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்த குர்ஆனை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கான அறிவுரை தான், நீங்கள் இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒழுங்காக இருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த அறிவுரை எல்லாம் யாருக்கு? உண்மையாக நமக்கு தானே. அல்லாஹ் தஆலா திருமறைக்குள்ள கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் வ அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கும் முழுவதுமாக கட்டுப்படுங்க. நீங்கள் செவிமடுத்து கொண்டே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்துட்டு அதை புறக்கணிச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்குறீங்க, அல்லாஹ்வுக்கு சொன்னான்னு கேட்குறீங்க, கேட்டுட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. ஒரு பயான்லையோ இல்லை சொற்பொழிவுலையோ இல்லை குர்ஆன்லையோ எங்கோ ஒன்று கேட்குறீங்க, வஅகீமுஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுங்க, இது கேட்டுட்டீங்க, அலட்சியமாக விட்டுறாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க, செவிமடுத்து கொண்டே புறக்கணிக்காதீங்க. அப்படி புறக்கணிச்சிங்கன்னா நிச்சயமாக பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறீங்கன்றாங்க. அப்போது நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் நம்மை அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் முழுவதுமாக கட்டுப்படுங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுங்கன்ட்டு. ஆனால் நமக்கு பெருமை மக்கள் நம்மச்சு நம்ம இணை வைக்கிறது இல்லைங்க, அது ஒன்று போதுமானது, சொர்க்கத்துக்கான தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தில் நமக்குள்ளே மாற்று கருத்து இருக்குது. இது இப்படிலாம் செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் ஆதி காலத்துக்கு பொருந்தும், அந்த காலத்தில் பொருந்தும், இப்போ பொருந்தாது. அந்த காலத்தில் எளிமையான திருமணம் செஞ்சாங்க, இப்படிலாம் செய்ய முடியாது, எனக்கு பெரிய கூட்டம் இருக்குது, இன்னும் பெரிய நேசம் இருக்குது, எனக்கு அதிகமான உறவினர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் புறந்தலி செய்ய முடியாதுங்க, இவ்வளோக்குள்ள சுருக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு கூட அல்லாஹ் சொல்கிறாங்க,
ஒமா கானலி மூமினி மூமினார், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களானாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களானாலும் சரி, யாரானாருங்க, நம்பிக்கை கொண்டாச்சா நீங்கள் அல்லாவும் அல்லாவோட தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செஞ்சாச்சுனாக்கா, அல்லாவும் அல்லாவோட தூதரும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணாக்கா அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. இது இப்படி தான் செய்யணுமா, அமைதியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை நான் இப்படி செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு முடியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு அப்படி அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இறைவனும் இறை தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு இது இப்படி தாங்க செய்யணும், தொழுகையா இப்படி தான் படிக்கணும், தான தர்மங்களா இதுதான் அளவுகோல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் சாதாரணமாக ஒரு திருமணமாக எங்கள் வீட்டில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் அலட்சிப்படுத்திட்டு அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் பண்ண முடியாதுங்க, அதான் மண்டபத்தை தான் பிடிச்சாகணும், நான் ஆடம்பரமாக தான் பண்ணி ஆகணும், எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டு தாங்க ஆகணும், இதுதான் அளவு போலா? இல்லை நம்ம வேறு ஏதாவது விஷயம் இருக்கிறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், போய் பேசாமல் வியாபாரம் செய்ய முடியாதுங்க, வியாபாரத்தில் போய் பேசி தான் ஆகணும், அதனால் போய் பேசலாமா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அடிக்க கொள்ளுங்க. தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நானும் இறை தூதரும் முடிவு பண்ண ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டாக்கா அதில் உங்களுக்கு எந்த ஒரு மனிதனாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்களாம் ஒரு கருத்து திணிக்காதீங்க, உங்கள் கருத்து திணிக்காதீங்க, உங்கள் மனைச்சி பின்பற்றாதீங்க. இது எனக்கு சாதகமாக இருக்குது, இது நான் செய்வேன், இது எனக்கு பாதகமாக இருக்குது, நான் இது செய்ய மாட்டேன், அப்படிலாம் கிடையாதுங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கெல்லாம் மாற்று கற்றுக்கொள்வதற்கு தகுதியே கிடையாது, நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது. இது இப்படி தான் செய்யணுமா, அதன் அடிப்படையில் செஞ்சுட்டு போயிடணும், இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி முடியாது, என்னால் செய்ய முடியலை, அதுக்கெலாம் அங்கே இடம் இல்லை. அப்போ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க பார்க்கலாம். ஒரு தருணத்தில் ஒரு சாவி பெண்மணி எந்த அளவுக்கு அது ஈமான் பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இணை கற்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஒரு பெண் இணைவைப்பில் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஒருத்தர் நாடி போகிறாரு, போகும்போது சொல்கிறாங்க, ஒரு வசனம் இறங்குது, இணை கற்பிக்கின்ற பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க. அவங்க என்னதான் அழகாக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள் உள்ளத்தை கவர்ந்தாலும் சரி, அதை விட ஒரு அடிமையான பெண், பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகில்லாத பெண் இருந்தாலும் சரி, ஒரு அடிமை பெண் சிறந்தவன்னு சொல்கிறாங்களே, எதற்காக? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நீங்கள் ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப அழகாக்குறாங்க, அவங்கள திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க இணைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வசனத்தை படித்து பாருங்கள், அவங்க என்ன தான் என்னை கவர்ந்தாலும், அவங்க என்ன தான் என்னை ஈர்த்தாலும், அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள் அவங்க சிறந்தவங்க சொல்கிறாங்களே. இதை கேட்ட உடனே ஒரு சாவி ஒரு பெண்ணை பார்க்க போகிறார். ஏற்கனவே அவங்க விதவை, திருமணமாகி கணவன் இல்லை, கணவன் இறந்துட்டார். அந்த பெண்மணியத்தில் போய் ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அவர் இணையப்பில் இருக்கிறவர், அந்த செல்வந்தர் போய் பெண்ணு கேட்கும்போது அந்த சாவி பெண்மணி சொல்கிறாங்க, நான் நீங்கள் இந்த உலகத்தில் செல்வந்தராக இருக்கிறீங்க, உங்களை திருமணம் பண்ணுறது எனக்கு பிரச்சனையும் கிடையாதுங்க, ஒரே ஒரு பிரச்சனை தான், நீங்கள் இணைவைப்பில் இருக்கிறீங்க, இணைவைப்பில் இருக்கிற பெண் ஆண்களை திருமணம் செய்வது ஆறாமாக்கப்பட்டிருக்குது, யார் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன், நீங்கள் வேணால் அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்க, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கின்றேன். எப்பேற்பட்ட ஒரு உறுதி! ஒரு பெண்ணு விதவையாக்குறாங்க, யாராவது கிடைச்சா போதும்னு இருப்பாங்க, இத்தனையும் கையில் குழந்தை இருக்குது, வருமானத்துக்கு வழி இல்லை, வாழ்கிறதுக்கு வழி இல்லை, அப்பேற்பட்ட காரணத்து சூழ்நிலை கூட யார் ஒரு செல்வந்தர் கேட்குறாரு, கேட்டவுடனே போயிருக்கு, அதை திரும்ப பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே. இணை வைக்கின்ற ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் இந்த பண்பு நாம் இன்னைக்கு கடைபிடிக்கிறோமா? நாம் ஒரு கொள்கையை விளங்கிட்டோங்க, ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும்னு விளங்கிட்டோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்யும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்களது இணை வைப்பு இல்லையா, இது பார்க்குறோமா? அவங்க முஸ்லீமாக வாழ்ந்துருக்காங்க, நம்ம திருமணம் பண்ணிக்குவோம், கூட்டிகிட்டு வந்துடுவோம், நாம் நம்ம மார்க்கத்தை சொல்லி புரிய வச்சுக்கலாம். இதுதான் அளவு போலா? அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான், இணை வைக்கக்கூடிய பெண்கள் உங்களை என்ன கவர்ந்தாலும் சரி அவங்கள நீங்கள் திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை தானே சொல்லணும். அவங்க கொள்கை சரியான கொள்கையில் இல்லை, முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, பிதாத்தன காலத்தில் இருக்கிறாங்க, நம்ம கூட்டு சொல்லி புரிய வச்சிடலாம். அப்போது நம்ம எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், நம்மளால் முடியும், அவங்கள திருமணம் செய்து கூட்டி வந்தாக்கா நம்முடைய கொள்கையை மாற்றிக்கலாம் நினைக்கிறீங்களா?
அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லைங்களா, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் நான் தன் 2 விரல்களுக்கு வச்சுருக்கேன், நான் எப்படி நாடுறேனோ அதன் அடிப்படையில் திருப்பிடுவான்றாங்க இல்லையா. நாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாக்கா அவங்க வராங்களா இல்லைன்னு பின்னாடி நாம் அவங்க கூட சேர்ந்து அந்த மார்க்கத்துக்கு போனால் என்ன ஆகுறது? நாம் நம்முடைய கொள்கையிலேருந்து தொடர்பு போய்விட்டு என்ன ஆகிறது? நாம் நஷ்டவாளி ஆகிவிட மாட்டோமா? இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா? சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக நம்ம நிலையில் இருக்கிறோம். ஒரே விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள், நாம் இதற்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? நாம் பல்வேறு இதில் இருந்தோம். ஷாஃபின்ட்டு, அனஃபின்ட்டு, அம்பில், மாலிக்குன்ட்டு ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு இருந்தோமா இல்லையா? அல்லாவை தவிர வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்லை. இறை தூதரை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். இறை தூதருடைய ஜும்மா தொழுகைப்படி, நபி வழிப்படி தொழ வேண்டும் என்பதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கோம். இதில் மாற்று கருத்து இருக்கா? எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? நபி வழியை பின்பற்றணுன்ட்டு. நபி வழியை பின்பற்றணும்னு சொல்லி இங்கே வந்துட்டு, நபி வழிப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்துட்டு, என்னுடைய வாழ்க்கையில் நபி வழியை முழுவதுமாக பின்பற்றுறானா? யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு உதாரணங்க. அதாவது மக்காவில் ஆரம்ப காலத்தில் இறை தூதர் அப்போ வராரு, அதாவது வருது. மக்காவில் யாரெல்லாம் முஸ்லீமாக ஆகிறாங்களோ அவங்க குறைஷிகளை கடுமையாக தாக்குறாங்க. யார் இஸ்லாத்துக்கு போகிறீங்களா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கடுமையான ஒரு காலம். மக்காவில் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் அபிசீனியா போயிருங்கன்னு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா என்னாவது, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, திட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலை. அப்போது ஒரு தருணத்தில் அல்லாஹ் ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க, நம்ம இந்த மக்காவில் இருக்க வேண்டாம், நம்ம மதீனாவுக்கு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. எதுக்காக அதிகமாக போகிறாங்க? அதாவது அங்கே வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக கிடையாது. அதாவது மக்கா என்பது ஒரு பாலைவனம், மதீனா என்பது ஒரு வியாபார ஸ்தலம். அல்லாஹ்வோட தூதர் இங்கே மார்க்கத்தை கடைபிடிக்க முடியலன்ட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வோட தூதரை பின்பற்றினாங்களோ அவங்கள அழைச்சிக்கிட்டு போகிறாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போய் இறங்கின உடனே மதீனா மாநகரில் நிற்கும் பொழுது அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, இன்னம ஆமால் ஓ பின்னியார், உங்கள் செயல்கள் அனைத்தும் உங்கள் எண்ணத்தை பொறுத்து தான் அமையும். எப்போதுமா சொல்கிறாங்க, இந்த மார்க்கத்திற்காக ஒரு சாபி அது மக்கள் போகும்போது காஃபிர்களை பிடிக்கிறாங்க. நீ போறியா போ, இந்த இஸ்லாம் எதுக்கு நீ போறியா, மதீனாவுக்கு போறியா, நீ போய்க்கோ, பிரச்சனை கிடையாது. நீ இந்த பூமியை சம்பாதிச்ச பற்றியா செல்வங்கள், அது எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். எதையும் கொண்டு போகக்கூடாது, ஒரு சின்ன காசையும் கொண்டு போகக்கூடாது. வெறுங்கையா நீ போறியா போய்க்கோன்றாங்க. எந்த ஒரு காசுமே கிடையாதுங்க. ஒரு செல்வந்தர் தன்னோட சொத்தெல்லாம் விட்டுட்டு மக்காவும் மதீனாவுக்கு போகிறாரு. எதற்காக? மார்க்கத்திற்காக. இப்படி ஒவ்வொருத்தருமே தன் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு மார்க்கத்திற்காக மதீனாவுக்கு போகிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒன்று இழந்துட்டு தான் வராங்க. அந்த மக்களை பார்த்து இறை தூதர் சொல்கிறாங்க, இன்னம ஆமலோ பின்னியார், உங்கள் செயல்கள் அனைத்தும் உங்கள் எண்ணத்தை பொறுத்து அங்கே அமையும். நீங்கள் இந்த மதீனாவை வியாபார ஸ்தலங்கிறது, யாராவது இங்கே வந்தீங்க இல்லையா, வியாபாரம் தான் முக்கியம்னு வந்தீங்கன்னாக்கா அந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இல்லை யாராவது பெண்கள் திருமணம் செஞ்சு வந்தீங்களா, அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செஞ்சுக்குவீங்க. உண்மையாகவே யார் சத்திய மார்க்கத்தை கடைபிடிக்கணும்ன்ட்டு இந்த மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தீங்களோ நிச்சயமாக அவங்க தான் வெற்றி அடைவீங்கன்னாங்க. நாம் இதுக்கு முன்னாடி பல்வேறு கொள்கையில் இருந்தோம், பல்வேறு மதுகள் பின்பற்றி இருந்தோம். அங்கெல்லாம் வேண்டாம், சத்திய மார்க்கத்தை நபி வழியை இங்கே தான் பின்பற்ற முடியும்னு இங்கே வந்திருக்கோமா இல்லையா? இங்கே வந்த நாம் இந்த நபி வழியை பின்பற்றாமல் நமக்கு தோதுவாக இருக்குது, இது நமக்கு செய்ய முடியும், இது நமக்கு செய்ய முடியாதுன்ட்டு இதெல்லாம் ஒதுக்கி கட்டிட்டு சரியான முறையில் தொழாமல் இருந்தாக்கா நம்ம எதற்காக இங்கே வந்தோம்? இங்கே வந்து என்ன பயன்? ஏதாவது உலக ஆதாயமா? இங்கே வந்த நோக்கம் நாம் சத்திய மார்க்கத்தை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்று வந்திருந்தால் அந்த மார்க்கத்தை என்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து இருக்கணும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் நான் நிச்சயமாக இந்த மார்க்கத்திற்காக வரலைங்க. என் மார்க்கத்தில் தோய்வு இருக்குதா, நான் சத்தியமாக இந்த மார்க்கத்துக்காக வரல. நபி வழியை பின்பற்றணும் வந்திருந்தாக்கா நபி வழியை என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக பின்பற்றணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சத்திய மார்க்கத்துக்காக வந்தாங்க. இன்னும் ஆமாலோ பின்னியா, நீங்கள் எதற்காக இங்கே வந்தீங்களோ அதில் வெற்றி அடைவீங்க. நீங்கள் உண்மையாகவே சொர்க்கத்து தான் உங்கள் நோக்கம், சொர்க்கம் தான் உங்கள் இலக்கு என்பதற்காக வந்தீங்களா நிச்சயமாக மறுமையான சொர்க்கத்துக்காக வெற்றி அடைவீங்க.
இல்லை அங்கே என்னால் தூங்க முடியல, நபிகளை கடைபிடிக்க முடியல, ஏதோ இந்த உலக ஆதாயம் எனக்கு வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், ஒரு மேடையில் ஒரு பரபரப்பு வேணும் அப்படின்ட்டு இந்த உலகத்தை முக்கியத்துவம் கொடுத்து உலக தேவைக்காக வந்தீங்கன்னா அந்த உலக தேவையை வெற்றி அடைவீங்க. நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாவுக்காக வந்தீங்களோ, அல்லாவோட தூதரை முழுவதுமாக பின்பற்றணும் வந்தீங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி அடைவீங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை! அதாவது மக்கள் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வராங்க, சொந்த பந்தங்களை விட்டுட்டு வராங்க, செல்வங்களை விட்டுட்டு வராங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு இறைதூதர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்த நோக்கத்தில் ஜெயிப்பீங்க. ஒன்றே ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே, நாம் இங்கு தவ்ஹீத் ஜமாத்திற்கு ஓரிரை கொள்கையை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கின்றோம். அதோட வெளிப்பாடு என்னோட இடத்துல அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்கணும். ஒரு தொழுகையா சரியாக இருக்கணும், ஒரு ஜகாத்தா சரியாக இருக்கணும், தான தர்மங்களா சரியாக இருக்கணும், நோன்பா அல்லாஹ்வுக்காக வைக்கணும். எல்லா விஷயங்களும் நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவருடைய தூதரை முன்னிறுத்தி செய்யணும். அப்பேற்பட்ட பண்பு தாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா திருமறை கூறுகிறான், இன்னமல் மூமினீன். யார் தான் மூமின்? நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலைங்க, நம்ம இஸ்லாத்துக்கு அதாவது மூமின் ஆகிட்டோன்ட்டு. அல்லாஹ் தஆலா யாரை மூமின் சொல்கிறானாக்கா, இன்னமல் மூமினின், யார் தம்மா மூமின்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் தெரியுமா? அல்லஸீன இதா ஸிக்ருல்லாஹ், அந்த மக்கள்கிட்ட போய், நம்பிக்கை கொண்ட மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்னு சொன்னால் போதும், வேறு விஷயமே வேண்டாம், அல்லாஹ்னு சொன்னால் போதும். அது சொன்னு சொல்கிறாங்க, வஜிலத் குலுபிஹிம், அவங்க உள்ளங்களும் நடுங்கும். நம்பிக்கை கொண்ட மக்கள் மத்தியில் போயிட்டு அல்லாஹ்னு சொன்னாக்கா அவங்க உள்ளங்கள் நடுங்குன்னு சொல்கிறாங்களே. நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு கேட்குறோமே, நம்முடைய உள்ளங்கள் நடுங்குதா? நம்ம என்ன ஈமான்தாரி? அல்லாஹ் திருமறைக்குள்ள கூறுகிறான் 8வது அத்தியாயத்தில் 2ஆம் வசனம், நீங்கள் மூமினாக இருந்தாக்கா அல்லாஹ்னு சொன்னால் உங்கள் உள்ளங்கள் நடுங்கும்ன்றான். அது நடுக்க வந்திருக்குதா? மேலும் சொல்கின்றான், வைஸா துலிஹா அலைஹிம் ஆயாத்துஹும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் முன்னாடி சொல்லப்படுதா, இறை வசனங்கள் சொல்லப்படுதா, இறை வார்த்தை சொல்லப்படுதா, அது சொன்னாக்கா வஜ்ஜிலத் ஈமான், உங்களோட ஈமான் அதிகரிக்குன்றாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா உங்கள் ஈமான் அதிகரிக்குன்றாங்க. இந்த பண்பு நம்மளுக்கு இருந்திருக்கா? அல்லாஹ்னு சொன்னாலே ஒரு நடுக்கம் ஏற்படுகிறதா, ஒரு பயம் ஏற்படுகிறதா? அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? அப்படி அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம உண்மையான ஈமானே முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. யார் உண்மையான மூமினா இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல அல்லாஹ்னு சொன்னால் ஒரு பயம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கேட்டாக்கா அது இறையச்சத்தை அதிகப்படுத்துன்றாங்க. அப்பேற்பட்டவங்க தான் ரப்பிஹிம், அவங்க தான் உண்மையான இறைவன் சார்ந்தவர்கள், அவங்க தான் அல்லாஹ் சார்ந்திருக்காங்க அப்படின்றாங்களே. இந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அச்சத்திலேயே சரியானதை தொழுவாங்க, அந்த பயத்திலே தொழுவாங்கன்றாங்க. இந்த பயம், அந்த பயத்தினால் ஒரு தொழுகை நம்ம இடத்துல இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்கிறவங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டாச்சு, இது போதுமானது, மறுமை வெற்றிக்கானது நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏன் ஹிஜ்ரத் பண்ணி வந்த மக்களிடத்தில் இன்னும் ஆமலோ பின்னியா, உங்கள் செயல்களை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்க, இல்லையா உங்கள் மறுமை வாழ்க்கை பாலாயிடும்னாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நாம் இங்கு வந்தது நபியை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகம் பொன்மொழிகளை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். அப்பேற்பட்ட பண்புகளை நாம் அதிகம் வாழ்த்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.